திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்திலிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அனுப்பிய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருந்தது உறுதியாகியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் அளித்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த முறைகேடு நடைபெற்றதாக தற்போது ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை முன்வைத்தது. இதில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தின் சார்பில் அனுப்பப்பட்ட நெய்யிலும் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டு இருந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து கருப்பு பட்டியலில் அந்நிறுவனம் சேர்க்கப்பட்டது. அத்துடன் திருப்பதி கோயிலுக்கு நெய் சப்ளை செய்யும் உரிமமும் கடந்த ஜூலை மாதம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் தங்களது நிறுவனத்தின் நெய் சுத்தமானது என்று ஏஆர் நிறுவனம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்தபோதும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் நிறுவனத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்து சென்றனர். இதற்கிடையில் கடந்த ஜூலை மாதம் ஏஆர் நிறுவனம் சார்பில் அனுப்பப்பட்ட நெய்யின் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிவில் ஏஆர் நிறுவனம் அனுப்பிய நெய்யில் பன்றிக் கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்திருந்தது உறுதியானதாக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், சோயாபீன்ஸ் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் உள்ளிட்டவை நெய்யில் கலக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் குஜராத் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் 10 பிரிவுகளின் கீழ் ஏஆர் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தை மீறி எதிர்த்தரப்பினரை ஏமாற்றுதல் உட்பட உணவு பாதுகாப்பு சட்ட பிரிவுகளில் வழக்கு பாய்ந்துள்ளது. குறிப்பாக குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் உணவுப் பொருளில் கலப்படம் செய்த பிரிவில் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதாக ஏஆர் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கலப்பட நெய் புகார் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு அதிகாரிகள் விரைவில் திண்டுக்கல் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.